2026 சட்டமன்ற தேர்தலில் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் மற்றும் அவருக்கு உயர்மட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக வாய்ப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் இன்றிலிருந்து Z+ பாதுகாப்பு மத்திய அரசினால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 55 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 24 மணி நேரமும் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள். Z+ பாதுகாப்பு என்பது இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பாகும். இது பெரும்பாலும் முதலமைச்சர்கள், உயர்மட்ட அரசியல்வாதிகள் மற்றும் கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த அடுக்கில் பொதுவாக 55 வீரர்கள் இருப்பார்கள். இதில் NSGயின் உயரடுக்கு கமாண்டோக்கள் மற்றும் மாநில போலீசாரும் அடங்குவர். உதாரணமாக, குறிப்பிட்ட மாநில தலைமைகளுக்காக 36 கமாண்டோக்கள், 2 போலீஸ் கண்காணிப்பாளர்கள், 2 உதவி போலீஸ் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 4 துணை போலீஸ் கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்த இருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய்க்கு புல்லட் ப்ரூஃப் கார்கள் மற்றும் பைலட் வாகனங்கள் மற்றும் 24 மணி நேர பாதுகாப்பும் இதில் அடங்கும். மேலும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஹெக்லர் கோச் MP5 துணை இயந்திர துப்பாக்கிகள் போன்ற நவீன ஆயுதங்களும் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு மரியாதை நிமித்தமாக நேரில் வந்த முதல்வர் விஜய் அவர்கள் வாழ்த்து பெற்றார். முன்னதாக தங்களது வீட்டுக்கு வந்த முதல்வர் விஜயை வாசலுக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்முகத்துடன் கட்டியணைத்து வரவேற்றார். முதல்வர் விஜயை ஸ்டாலினும் வீட்டுக்குள் வருமாறு வரவேற்று ஆரத்தலைவு அழைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மதிமுக தலைவர் வைகோ அவர்களுடைய இல்லத்துக்கும் தமிழக முதல்வர் விஜய் சென்று வாழ்த்துக்கள் பெற இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை அல்லது மறுதினம் விசிக தலைவர் திருமாவளவனுடனான ஒரு சந்திப்பும் இடம்பெறவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.